நம்ம 100 கோட் சீரிஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பைனரி டு டெசிமல் நம்பர். ஒரு நம்பரை பைனரிலேருந்து டெசிமல் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து ஜாவா கோடில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பைனரினா என்ன, டெசிமல்னா என்ன அப்படின்றத வந்து தியரட்டிக்கலாக வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பைனரி நம்பர்னால் பேஸ் 2 இருக்கிற நம்பர்ஸ்லாம் வந்து பைனரி நம்பர். ஸோ பைனரி நம்பர்ஸ்னாவே மோஸ்ட்லி 0 அண்ட் 1 இது ரெண்டு தான் வந்து பைனரி நம்பர். இதை வந்து நம்ம கம்ப்யூட்டரோட மெமரிக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். 0 அண்ட் 1s வர நம்பர்ஸ் 0 அண்ட் 1s மட்டுமே வச்சு கம்ப்யூட்டர் மெமரி இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து பைனரி நம்பர்னு வந்து சொல்லுவோம். இதோட பேஸ் வந்து 2. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோவில் வந்து ஆக்டல் நம்பர் பார்த்துருப்போம். அதோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 8. ஸோ டெசிமல் நம்பரோட பேஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 10. ஸோ டெசிமல் நம்பர்னால் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற நம்பர் தான் வந்து டெசிமல் நம்பர். ஸோ இப்போ ஒரு பைனரி நம்பரை டெசிமல் நம்பராக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து கோடில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நான் பைனரி டு டெசிமல் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ்க்குள்ளே வந்து டேரெக்டாக மெயின் மெத்தடை போட்டுறேன். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ARGS அப்படின்ற மெயின் மெத்தடை வந்து போட்டுறேன். ஸோ மெயின் மெத்தடை போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூசர் கிட்ட இருந்து ஒரு பைனரி நம்பரை வாங்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து ஸ்கேனர் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஜாவாவில் ஸ்கேனர் கிளாஸ் வச்சு தான் நம்ம வந்து யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குவோம். ஸோ அதுக்காக ஸ்கேனர் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன் அப்படின்னு வந்து கொடுத்துட்றோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் மூலயமா, இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்க வேரியபிள் எக்ஸ் மூலயமா நம்ம வந்து யூசர் கிட்ட இருந்து இன்புட் வந்து வாங்கிடலாம். ஸோ ஸ்கேனர் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன் அப்படின்னு வந்து கொடுத்துட்றோம். ஸோ இதில் எக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேனர் கிளாஸ் வேரியபிள். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து என்ன போடுறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா என்டர் தி பைனரி நம்பர் அப்படின்னு வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த என்டர் தி பைனரி நம்பர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே தான் நம்ம யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்க போகிறோம். ஸோ அது கீழே என்ன போடுறேன், இன்ட் பைனரி அப்படின்னு வந்து ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு பக்கத்துலேயே நான் வந்து யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்கான ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து கொடுத்துட்றேன். இன்ட் பைனரி ஈக்குவல் டு எக்ஸ் டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு வந்து கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கு அடுத்த இன்ட் டெசிமல் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து நான் டிக்ளேர் பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி இன்ட் n ஈக்குவல் டு 0 அப்படின்ற ஒரு வேரியபிளையும் வந்து நான் டிக்ளேர் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு அடுத்தது தான் நம்ம பைனரி டு டெசிமல் கன்வெர்ட் பண்ணுற கண்டிஷனுக்கே வந்து போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நான் வந்து வைல் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வைல் பைனரி இஸ் கிரேட்டர் தென் 0, பைனரி வந்து 0வாக இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம மாற்றவே முடியாது இல்லையா. கிரேட்டர் தென் 0 இன்ட் டெம்ப் ஈக்குவல் டு பைனரி மாடுலஸ் 10 அப்படின்னு வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். இன்ட்டு டெம்ப் ஈக்குவல் டு பைனரி மாடுலஸ் 10 கொடுக்கும்போது பைனரியில் வந்து ஒரு 4 வேல்யூ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. மாடுலஸ் 10 கொடுத்திங்கன்னா அதில் லாஸ்ட் இருக்க வேல்யூவை மட்டும் வந்து டெம்பிள்ன்ற வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டெசிமல் ஈக்குவல் டு டெசிமல் ப்ளஸ் டெம்ப் ஸ்டார்ட் மேத் டாட் பவர் ஆஃப் 2, n. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. பைனரி டு டெசிமலுக்கான ஃபார்முலா என்னென்னா அந்த நம்பர் இன்ட்டு 2 n இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலாவை போட்டுட்டு ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்லேயே பைனரி ஈக்குவல் டு பைனரி டிவைடட் பை 10 அப்படின்னு வந்து கொடுத்துட்றேன். ஸோ பைனரி டிவைடட் பை 10 கொடுக்கும்போது நம்ம முதல் ஸ்டேட்மெண்ட்டில் லாஸ்ட் எலமெண்ட் மட்டும் டெம்பரரியில் ஸ்டோர் ஆச்சு இல்லையா. இப்போ மீதி இருக்க 3 எலமெண்ட்டு மட்டும் பைனரியில் வந்து ஸ்டோர் ஆகிடும். அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து n++ அப்படின்னு வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ இந்த கண்டிஷன் மூலமாக நம்ம கொடுத்துருக்க பைனரி நம்பர் வந்து டெசிமல் நம்பராக வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் அதை அப்படியே டேரெக்டாக நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் டெசிமல் நம்பர் அப்படின்னு வந்து போட்டு ப்ளஸ் டெசிமல் அப்படின்ற வேல்யூவை வந்து நான் போட்டுடுறேன். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடை வந்து நான் வந்து சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி உங்களுக்கு வந்து அவுட்புட் காட்டுறேன். ஸோ சைடில் கன்சோலில் வந்து பார்த்திங்கன்னா என்டர் தி பைனரி நம்பர் அப்படின்னு வந்து அவுட்புட் வந்து கேட்குது. ஸோ நான் அதுக்கு வந்து பைனரி நம்பர் வந்து கொடுக்குறேன். 1101 அப்படின்ற பைனரி நம்பர் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இது கொடுத்துட்டேன். 110011 அப்படின்னு வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கான டெசிமல் நம்பர் வந்து என்ன வருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 51 வருது. ஸோ இதுதான் கைஸ் பைனரி டு டெசிமல் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ ஜாவாவில். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் 100 கோட்ஸ் வீடியோஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோஸ்லாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you.